காய்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். பழைய வீடியோவுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. பார்த்த எல்லாருக்கும், சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். புதுசாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஹாய். எனக்கு கறிக்கு தேவையான மாதிரி கோழி பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உப்புத்தூள், மஞ்சள் தூள், ஆஃப் கரண்டி, டெஸ்கா புளி அரைவாசி விட்டு நல்லா கோழி சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. கேரட் போஞ்சு பாலான எப்படி சமைக்கிறேன்னு பார்த்துடலாமா? ஒரு சட்டி எடுத்து நான் கட் பண்ணி வச்ச கேரட்டையும் பூந்தியும் போட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை கொச்சிக்காய், உப்புத்தூள், மஞ்சள் ஆஃப் கரண்டி, மசாலாத்தூள் ஆஃப் கரண்டி. நாங்கள் 2 பால் எடுத்துருப்போம். அந்த 2வது பாலை ஊற்றி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நாங்கள் ஃபஸ்ட் பால் எடுத்தோம். அதையும் ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கினா கறி ரெடி. கொச்சிக்காத்தூள் வந்து வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்த்துடலாமா? கொத்தமல்லியை போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வறுத்தெடுக்கணும். அதுக்கப்புறமா காஞ்ச கொச்சிக்காவையும் போட்டு அதுவும் நல்லா சூடு வர அளவுக்கு வறுத்தெடுக்கணும். பெரிய சீரகத்தையும் வறுத்தெடுக்கணும். அதுக்கப்புறமா சின்ன சீரகத்தையும் போட்டு வறுத்தெடுத்துட்டு கருவேப்பிலை கட்டொண்டையும் போட்டு அதையும் நல்லா வறுத்தெடுக்கணும். இதுக்கப்புறம் என்ன, சூடு ஆறுனதுக்கப்புறமா மில்லில் கொடுத்து பவுடர் பண்ணி எடுத்தால் ரெடி. இந்த கொச்சிக்காத்தூளில் தான் நான் கறி ஆக்கி எடுத்திருக்கேன். எவ்வளோ அழகாக்கி பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாக. கோழி கறி, கேரட் போஞ்சு பாலான பூசணி கறி.